Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம millet sweet பொங்கல் எப்படி பண்றது இந்த வீடியோல பார்க்கலாம். சிம்பிளா டேஸ்டியா செய்யக்கூடிய பொங்கல் இது. கண்டிப்பா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு 1 கப் அளவுக்கு குதிரைவாலி அரிசி எடுத்துர்க்கேன். இது பாத்தீங்கன்னா நல்ல பொடியா இருக்கும், நல்ல ஒயிட் கலரா இருக்கும். இதுல ஒரு தடவை ஸ்வீட் பொங்கல் செய்யும்போது நல்ல டேஸ்டா இருக்கும். இப்போ இது ஒரு 4 தடவை வாஷ் பண்ணிட்டு தனியா எடுத்து வச்சிடலாம். அடுத்து கடாய் ஹீட் பண்ணிட்டு 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1 கப் ரைஸ் எடுத்தீங்கன்னா 1/2 கப் பாசிப்பருப்பு சேர்க்கும்போது பொங்கல் நல்ல டேஸ்டா இருக்கும். இது நல்ல வாசனை வர வரைக்கும் கலர் மாறாம இந்த மாதிரி வறுத்து தனியா எடுத்து வச்சிடலாம். அடுத்து ஒரு பவுலில் 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் 1 கப் ரைஸ் 1/2 கப் பாசிப்பருப்புக்கு மொத்தம் 1/2 கப்புக்கு 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா குலைவா அரிசி பருப்பு எல்லாமே வெந்துடும். இப்போ நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 20 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நல்லா குலைவா வெந்திருக்கு. அப்படி இல்லைன்னா குக்கரில் போட்டு ஒரு 4 விசில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாகு ரெடி பண்ணுறதுக்கு கடாயில் ஒரு 2 கப் அளவுக்கு வெல்லத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ 1/2 கப்பு நான் அரிசியும் பருப்பும் எடுத்திருக்கேன்னா கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. எப்பவுமே சக்கரை பொங்கலுக்கு வெல்லம் கொஞ்சம் கூட இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டிங்கன்னா வெல்லம் கொஞ்சம் பிசு தன்மை வரும். அந்த டயத்தில் பொங்கலோட சேர்க்கும் போது வெல்லம் சீக்கிரமாக நீர்த்து போகாமல் கரெக்டாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ வடிகட்டிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த அரிசி பருப்பில் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்தாச்சு. இந்த மாதிரி கலந்ததுக்கு அப்புறமா இதை தனியாக வச்சிடலாம். அடுத்து கடாயில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 15 பீஸ் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். இது கூட காஞ்ச திராட்சை ஒரு 25 பீஸ் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இது கூட பொங்கலோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் சேர்த்ததுக்கு அப்புறமா பொங்கல் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு ஒரு பிஞ்ச் அளவுக்கு பச்சை கற்பூரம் சேர்க்கும்போது கோயிலில் சாப்பிட்ற அந்த டேஸ்ட் அப்படியே இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சிடலாம். நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இது கூட நல்ல கெட்டியான தேங்காய் பால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்து ஒரு தடவை பொங்கல் செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நார்மலாக பால் ஊற்றி செய்கிறத விட இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் பால் ஊற்றிட்டு அதிக நேரம் கொதிக்கக்கூடாது, நல்லா கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட டேஸ்டியான மில்லட் ஸ்வீட் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.